innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ஜும்மா தினத்தில் அந்த ஏக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் உண்டு திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் அந்த ஏக இறைவனுடைய அருளும் அன்பும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்கப்படுகிற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து உண்மை தோழர்கள் தோழியர்கள் மீதும் குறிப்பாக இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்களுக்கு மத்தியில் எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தினத்தினுடைய ஒழுக்கம் என்ற அடிப்படையில் சொல்லித் தரும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்மாத்தி வல் இமாமு யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான், ஜும்மாவினுடைய பிரதிபலனை அமல்களை நீங்கள் அளித்துக் கொண்டீர்கள் என்கிற கருத்துப்பட நபி அவர்கள் சொல்லித்தந்த அந்த செய்தியை நாம் ஒவ்வொருவரும் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் ஈடுபட வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க நினைவூட்டுதல்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். இந்த சமுதாய மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய எத்தனையோ பல நற்போதனைகளும் நல்ல பல கருத்துக்களும் இருக்கிற சூழ்நிலையில் திருமணத்தை குறித்து மீண்டும் மீண்டும் இந்த சமுதாய மக்கள் மத்தியில் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். ஒரு அறிவுரை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதற்கான காரணம், அந்த அறிவுரை அவ்வளவு முக்கியமானதாக கூட இருக்கலாம். நீங்கள் திருக்குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைக்காதே என்ற அந்த காரியத்தை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்ற இந்த காரியத்தை குர்ஆனில் ஏராளமான இடத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். மறுமையில் என்னை சந்திக்க இருக்கிறீர்கள், எனக்கு பயந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை ஒரு வசனத்திற்கு ஒரு முறை சொல்லக்கூடிய அளவிற்கு ஏராளமான இடத்தில் அல்லாஹ் அதை நினைவுபடுத்துகிறான். அப்படியெல்லாம் அல்லாஹ் அறிவுரை கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அறிவுரை அனைவருக்கும் பயன் தராது. அறிவுரை கேட்பவர்கள் எல்லாம் நேர்வழி பெற்றுவிட மாட்டார்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அறிவுரை பயன் தரலாம். அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உரையிலுமே இறை அச்சத்தை முன்னிறுத்தக்கூடிய சில வசனங்களை ஓதிவிட்டு தான் பயான ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு முறையும் சொல்லுவார்கள். ஏன் இஸ்லாம் வாரம் ஒரு முறை மக்களோடு தொடர்பு படுத்துகிறது? குறைந்தபட்ச தொடர்பு என்ன? வாரம் ஒரு முறை. இந்த சமுதாயத்தினுடைய ஆண்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு அழைத்து ஒரு குறைந்தபட்ச போதனையாவது அந்த மக்களுக்கு உள்ளத்தில் சென்று விட வேண்டும். யார் தொடர்ச்சியாக 3 ஜும்மாக்களை விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அலட்சியத்தினுடைய முத்திரையை பதிந்து விடுகிறான். இனி அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் சரி அது பெரும்பாவமாக உள்ளத்தை உறுத்தாது.
நாளை விபச்சாரத்தை செய்யலாம், மது அருந்தலாம், வட்டி வாங்கலாம். அடடா பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே அவன் கண் கலங்காது, உள்ளமெல்லாம் நெருடல் ஏற்படாது. அப்படி ஒரு நிலைக்கு இந்த ஜும்மாவினுடைய அறிவுரையை விட்டவன் ஆகிறான் என்றார்கள் நபி அவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் ஒரு சில போதனைகள் இந்த சமுதாயத்திற்கு நினைவுபடுத்த வேண்டும். நினைவுபடுத்த தவறிட்டோன்னு வைங்க, அதனுடைய விளைவு பெரும் பாரதூரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாக கொடுக்கப்பட்ட போதனைகள் ஒன்றுதான் திருமணத்தை குறித்த போதனை. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், சூரா ரூம் என்ற 30வது அத்தியாயம், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜால மா பைன மவத்தக்கும் வரஹ்மா. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களில் இருந்தே உங்களுக்கான வாழ்க்கை துணையை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே இணைப்பையும் ரஹ்மத்தையும் மவத்தா என்ற அன்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பது அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் திருமணம் முடிப்பது எதற்கு தெரியுமா? மன அமைதியை பெற்றுக் கொள்வதற்கு. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எந்த விதமான தவறான ஊசலாட்டத்தின் பக்கம் சென்று விடாமல் இருப்பதற்கு இந்த திருமணம் உதவி புரியும் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனின் வாயிலாக சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், இளைஞர் சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பாத், உங்களில் யாருக்கு திருமணம் செய்ய சக்தி இருக்கிறதோ ஃபல்யத்தஸவ்வஜ், கட்டாயம் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏன்? இது பார்வையை கட்டுப்படுத்தும், உங்கள் கற்பு நெறியை பாதுகாத்துக் கொள்ளும், உங்களை முஸ்லிமாக ஆக்கும் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். திருமணம் எப்படி? என்ஜாய்மெண்ட்டுக்காகத்தான் திருமணம் என்று மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், இனப்பெருக்கத்திற்குத்தான் திருமணம் என்று மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் காரணமா இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் இரண்டாம் பட்ச மூன்றாம் பட்ச காரணம். உங்களுக்கு இனப்பெருக்கம் இல்லை என்றாலும் இந்த சமுதாயத்திற்கு இனப்பெருக்கமே இருக்கிறதா என்ற காரியத்தை அல்லாஹ் துறக்கல. ஆதம் நபிக்கு துணை அல்லாஹ் தருகிறான். அப்போ அல்லாஹ் சொன்னானா, ஆதமே உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க பிறக்க போறாங்க, உங்க சமுதாயம் வளர போகிறது என்று அல்லாஹ் சொன்னானா? முதல் கட்ட மன நிம்மதிக்கு அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை தருகிறான். யா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்கள் மனைவி உங்கள் இந்த சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள், விரும்பியவாறாக வாழுங்கள் என்று திருமணத்திற்கு பிறகு பிறக்கிற பிள்ளையை பற்றி எந்த விதமான அறிவையும் சொல்லிக் கொடுக்காமலேயே திருமண வாழ்க்கை பந்தத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? திருமணம் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடித்தளங்களில் ஒன்று. இங்க எந்த நபியை எடுத்துக்கொள்ளலாம், திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அத்தனை நபியுமே திருமணம் முடித்தவர்களாக பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களாகத்தான் அனுப்பியிருக்கிறோம், யாரையுமே அதற்கு மாற்றமாக அனுப்பல. இவர் பேச்சுலர், இவர் என்றைக்குமே பெண்ணை திரும்பி பார்க்காத, எந்த ஒரு நேரத்திலும் திருமணம் என்ற ஆசை பக்கமே செல்லாத ஒரு மாணவரை நாம் அனுப்பியதாக யாரையுமே அனுப்பல. எல்லா நபருக்கும் எல்லா நபிமார்களுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட. ஈசா நபிக்கு திருமணம் நடக்கலைங்கிறது ஒரு சமூகத்தினுடைய நம்பிக்கை, இஸ்லாம் அந்த நம்பிக்கை வேற இருக்கிறது. நபியே உங்களுக்கு முன்னால் வந்த அத்தனை இறை தூதருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது, அத்தனை இறை தூதருக்கும் பிள்ளைகள் வந்திருக்கிறது. ஏன்? இந்த திருமணம் என்பது மனித குலத்தை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அங்கம். எப்படி சாப்பாடை விட்டு பிரிக்க முடியாதோ, தூக்கத்தை விட்டு பிரிக்க முடியாதோ, வேறு வேறு உடல் உபாதைகளை விட்டு பிரிக்க முடியாதோ, திருமணத்தை விட்டு மனிதனை பிரிக்க முடியாது. அப்படித்தான் இந்த மனுஷனை ஆக்கியிருக்கிறேன். எந்த விதமான தேவைகள் இல்லாத கால சூழ்நிலையில் கூட ஆதமுக்கு துணைவியை கொடுத்ததற்கான காரணம் என்ன? திருமணம் இல்லை என்றால் மனிதனால் வாழ இயலாது, மனிதனால் நிம்மதியாக இருக்க முடியாது. முதல் கட்டமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வஹீயை தரவில்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேறு வேறு தேவைகளை நிறைவேற்றவில்லை. முதல்ல அல்லாஹ் செஞ்சது மனைவியை கொடுத்தான், மனைவியை கொடுத்துத்தான் சொர்க்கத்தில் வாழ வைத்தான் என்பதை குர்ஆனில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. திருமணத்தை எவ்வளவு முக்கியமானதை இஸ்லாம் காட்டுகிறது. அந்த திருமணத்தில் இவ்வளவு காரியம் இஸ்லாம் சொல்லித்தந்த இந்த திருமணத்தில் தனது சுய விருப்பத்தை காட்டி இஸ்லாத்தினுடைய அந்த வழிமுறைகளை எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய பல கலாச்சாரத்தை முஸ்லிம் சமூகத்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு புரிவதற்கு சொன்னால், நபியிடத்தில் ஒரு 3 நபித்தோழர்கள் வந்தார்கள். நபியை பார்ப்பதற்காக வெளியூர்காரர்கள் அவர்கள். ரசூல்லா வீட்டில் இல்லை. ரசூல்லாவுடைய மனைவிமாரிடத்தில் அந்த சஹாபாக்கள் 3 நபியினுடைய வழக்கத்தை கேட்கிறார்கள். அப்போ சஹாபிய பெண்மணிகள் சொல்றாங்க, ரசூல்லா எங்க கூட தங்குவாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பு இல்லை, கொஞ்ச நேரம் தொழுவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, இரவு முழுமைக்கும் தொழுதாக நபியினுடைய வாழ்க்கையில் பெரிய நாட்கள் இருக்காது. ரசூல்லா கொஞ்சமா தூங்கிடுவாங்க, தூங்கவே மாட்டாங்கன்னா அது எந்த இரவுகளா இருக்கலாம்? ரமலானினுடைய கடைசி 10 இரவுகள் இருக்கிறதே, ரசூல்லா தூங்கவே மாட்டாங்க. அப்ப எல்லா இரவும் கொஞ்சம் தூக்கத்துக்கு ஒதுக்குவாங்க. எல்லா மாதங்களிலும் கொஞ்சம் நோன்பு இல்லாத நாட்களும் இருக்கும், நோன்பு உள்ள நாட்களும் இருக்கும். நாங்கள் எல்லாம் அவர்கள் மனைவிமார்கள்.
நாங்கள் அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொல்லி இவ்வளவு டீட்டெயிலை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உட்பட அனைத்து நபி தோழியர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அந்த 3 நபி தோழர்களுக்கு சொல்கிறார்கள். இந்த 3 நபி தோழர் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வை நாம பெரிய அளவில் நினைத்து கொண்டு வந்தோம். இவங்க கற்பனை, இவங்க எப்படி கற்பனை பண்ணியிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் இஷா முடிச்சோட தக்பீர் கட்டினா ஃபஜர் வரைக்கும் தக்பீரை கழட்ட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எல்லா நாளும் நோன்பு வைத்திருக்கிறார்கள், நோன்பை விட்டதே கிடையாது. நபி அவர்களுக்கு மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, உலகத்தையே தியாகம் செய்து மறுமைக்காக வாழக்கூடியவர் என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மாற்றமே கிடையாது, உலகத்தை தியாகம் செய்து மறுமைக்காக வாழ்பவர் தான். ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக உலகத்தினுடைய சில தேவைகளை நபி அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். இப்ப இந்த 3 பேர் முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? நபி செய்யலாம், தப்பு கிடையாது, அவர் பெரும் தியாகி, அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ் அவர் மன்னிச்சிருவான், நம்மள மன்னிப்பானா? அதனால ஒவ்வொருவரும் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். நான் இனிமேல் என் வாழ்நாளில் நோன்பில்லாத நாளே கிடையாதுங்கிறார். பகல் முழுவதும் நோன்பு தான், எல்லா நாட்களும். என் மௌத்து தான் என் நோன்பு உடைக்குமே தவிர இனி நோன்பு வைக்காத நாளே கிடையாது என்று ஒருவர் முடிவெடுக்கிறார். ஒருவர் சொல்கிறார், இனி இரவு நான் தூங்கவே மாட்டேன், தூங்குறதா எங்கதான்? பகல் தான். இரவு வேளையில் இஷா முடித்ததிலிருந்து தக்பீர் கட்ட ஆரம்பிப்பேன், ஃபஜருடைய நேரம் வரை தொழுது கொண்டே இருப்பேன் என்கிறார். 3வது ஒருத்தர் சொல்கிறார், நான் திருமணம் முடிக்க மாட்டேன். திருமணம்னு ஒன்று முடிச்சா மனைவின்னு ஒரு உறவு வரும், அந்த மனைவிக்காக உழைக்கணும். மனைவின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்க, அடுத்ததாக பிள்ளைங்கன்னு இன்னொரு கமிட்மெண்ட்ஸ் உருவாகும், அதுக்காக உழைக்கணும். இப்படி உழைப்பதிலே நான் நேரத்தை செலவழித்தால் வணக்க வழிபாட்டில் செலுத்த முடியாது. திருமணம் இல்லைன்னு வைங்க, நம்ம அன்றாட காட்சி. இன்னைக்கு வேலை செஞ்சு வைத்த கல்வினா போதும், பள்ளிவாசல கடந்தா போதும், எல்லா நாளினுடைய வழிபாட்டை பெற்றுக் கொள்ளலாம். நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்கிறார் ஒருவர். ரசூலுல்லாஹ்வுடைய காதில் இந்த செய்தி விழுது. மக்களை எல்லாம் நபி அவர்கள் திரட்டின 3 நபி தோழர்களையும் திரட்டி நபி அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறெல்லாம் பேசியது நீங்கள் தானா? நான் இனி நோன்பு விட மாட்டேன், நான் இனிமேல் இரவு தூங்க மாட்டேன், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் நீங்கள் தானா? ஆமா அல்லாஹ்வின் தூதரே. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் இரவிலே தூங்கவும் செய்வேன், தொழவும் செய்வேன். எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, தொழுது கொண்டே என் நாள் கழிந்தது கிடையாது, தூங்கிக் கொண்டே என் இரவு கழிந்ததும் கிடையாது. முழு இரவு ரசூலுல்லாஹ் தூங்கினாங்கன்னு ஒரு இரவு கிடையாது, முழு இரவு ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு ஒரு இரவும் கிடையாது, ரமலானினுடைய இறுதி 10 தவிர. அப்ப எல்லா இரவு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? தூக்கத்திற்கு ஒரு நேரம், தொழுகைக்கு ஒரு நேரம். அதே போன்று எந்த மாதமும் ரசூலுல்லாஹ் முழுசா நோன்பு வச்சது கிடையாது, ரமலானை தவிர. ரமலான்ங்கிற ஒரு மாசம் இருக்குல்ல, 30ஓ 29ஓ, அதான் ரசூலுல்லாஹ் கம்ப்ளீட்டா நோன்பு வச்சது. அதை தவிர 11 மாசம் இருக்குல்ல, சில நாட்கள் நோன்பு, சில நாட்கள் நோன்பு இல்லாமல், சில நாட்கள் நபி அவர்கள் நோன்பு வைப்பார்கள், சில நாட்கள் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு விடுவார்கள் என்ற நிலை. நான் திருமணம் முடித்திருக்கிறேன், மனைவிமார்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நிறுத்தல, மன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை புறக்கணித்தவன் என்னை சார்ந்தவன் இல்லை நாங்க ரசூலுல்லாஹ். எவன் எல்லா நாட்களும் நான் இரவு தொழுகை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறானோ நபிக்கு மாறு செய்து விட்டான். எவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் நோன்பு வைப்பேன் என்று சொல்கிறானோ நபிக்கு மாறு செய்து விட்டான். எவன் திருமணத்தை புறக்கணிக்கிறானோ அவன் நபிக்கு மாறு செய்து விட்டான். நபிக்கு மாறு செய்வதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படாத நரகத்திற்குரியவர்களுடைய பண்பு தான் இந்த நபிக்கு மாறு செய்வது என்பது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமணத்தை புறக்கணித்தவன் நபிக்கு மாறு செய்தவன் என்றால், அந்த திருமணத்தினுடைய அங்கங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி நடப்பவன் மட்டும் நபிக்கு கட்டுப்பட்டவனா, நபியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனா? இந்த சமூகம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த சமூகம் திருமணத்திற்கென்று உருவாக்கி கொண்ட ஒரு கலாச்சாரம், பெண் பிள்ளையை பெற்றால் அவர்களுக்கு வரதட்சணை கொடுக்கணும். சமூகத்தில் இந்த ஊரை தாண்டி மற்ற எல்லா ஊரிலும் எல்லா மதத்தவர்கள்ட்டும் இருக்கிற ஒரு கலாச்சாரம். அதில் குறிப்பா இந்த ஊராரிடத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தால் வீடு கொடுக்கணும், கண்டிப்பா ஒரு வீடை கட்டி கொடுத்தரணும். அப்படி வீடு கட்டி கொடுக்க முடியல, இருக்கிற வீட்டை கொடுத்து நம்ம வெளியே போயிடணும். இது ஒரு வழிமுறையாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கணும்னு எத்தனை முறை நம்ம ஆசைப்பட்டிருப்போம். நபியை போன்று நடக்கணும், நபியை போன்று பேசணும், நபியை போன்று தொழணும், நபியை போன்று வாழணும். நபிக்கு 4 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுல, ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரதியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்க்கு 4 பொம்பளை பிள்ளை பிறந்த மாதிரி எனக்கு 4 பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்படுற இந்த ஊருக்கார ஒருவர் உண்டா? அப்படி இருந்தார் என்றால் இந்த ஊரினுடைய வழிமுறையை மாற்றம் செய்தவராக இருப்பார், அல்லது கோடிகளில் புரள்பவராக இருப்பார். இதை தாண்டி ஒரு ஏழையால் ஆசைப்பட முடியுமா? இந்த ஊர்ல ஒரு ஏழை இருக்கிறார், வாடகை வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறார், இந்த ஊரினுடைய கலாச்சாரத்திற்கு கட்டுப்பட்ட முஹல்லாதாரியாக இருக்கிறார், ஊரினுடைய நிகழ்வில் இந்த முஹல்லாவை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். தனக்கு புள்ள பொம்பளை பிள்ளை பிறந்தரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் தான் உண்டே தவிர
பெண் பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் சமூகத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா, யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்து அவர்களை பருவ வயது அடைகிறவரை வளர்த்து அவர்களை நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுக்கிறார்களோ, அன வஹுவ ஜா யௌமல் கியாமா, நானும் அவரும் நாளை மறுமையிலே இப்படி வருவோம் என்றார்கள் நபி அவர்கள். சொர்க்கத்தில் நபியோடு சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது? 2 பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை சீராக மார்க்க நெறியோடு வளர்த்து நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுத்திருப்பார்களே, அந்த தாய் தந்தையருக்கு உண்டு. இந்த பாக்கியத்தை பெறணும்னு ஆசைப்படுற இந்த ஊரை சார்ந்தவர்கள் உண்டா? அப்படி ஒரு பாக்கியமே வேண்டாம். அந்த பாக்கியத்தை நாங்கள் வேற வேற வழியில் வாங்கிக்கிறோம். ஆம்பளை பிள்ளையை மட்டும் தானு கேட்கக்கூடியவங்க தான் சுஜிதில் கடந்து அழுவக்கூடியவர்கள் அதிகம். ஏன்? நீ பிள்ளைய தரலைனாலும் பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளைய தந்தன மேலதிக சுமை. இந்த ஊர்ல தான் கட்டி கொடுக்கணுங்கிற நிலைமை. இந்த ஊர்ல வீடு இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. என் பிள்ளைகள் கடைசி காலம் வரைக்கும் இப்படியே கன்னிகளாகவே வாழ்ந்து மரணிக்கிற நிலை கூட வந்து விடலாம், அதனால வீடு கட்டி கொடுக்கணும். பொம்பளை பிள்ளை வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஊரில் அதிகம் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்திலே பேசுகிறான் பாருங்கள். சூரா நஹ்ல் என்ற 16வது அத்தியாயத்தினுடைய 58, 59வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வைதா புஷிர அஹதுக்குமுல் பில் உன்சா, அவர்களிலே ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால், யாருக்கு? ரசூலுல்லாஹ் காலத்து மக்கா காஃபிர்கள். அவன் பொம்பளை பிள்ளை எப்படி பார்ப்பான்னா அது இழிவுன்னு நினைப்பான். இவன் இழிவுன்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து அவன் பிறந்தான். இவன் இழிவுன்னு நினைக்கிற ஒரு பெண்ணோடு தான் தன் வாழ்க்கை பகிர்ந்து கொள்கிறான். ஆனா இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு அது எப்படி பார்ப்பான் தெரியுமா? இழிவு, அசிங்கம். ஆனா இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்துட்டு அதை கேவலமாக நினைத்தான். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான், நல்ல வஜஹு மஸ்வத்த வஹுவ கலீம், அவனுடைய முகமெல்லாம் கவலையில் கருத்து தொங்கி விடுகிறதுங்கிறான். முகம் என்னவோ மாறிடுது. அட பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே, இவனுக்கு பிறந்தது மனிதர் தான், விலங்க பெற்றெடுக்கல, மனிதரை பெற்றெடுத்தவன் என்ன நினைக்கிறான்? பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோமே, உன்னை பெற்ற தாயும் ஒரு பெண் தானே, நீ கட்டி இருக்கக்கூடிய மனைவி ஒரு பெண் தானே. ஆனால் இவனுக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அதை இழிவாக நினைத்து முகத்தை கருத்தவனாக அவன் மாற்றிக் கொள்கிறான். அதன் தொடர்ச்சியில் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், யதவாரா மினல் கௌமி மின் சூயின் மா புஷிர பிஹி, தனக்கு சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியை விட்டு அதை கேவலம் கெட்டது என்று நினைத்து சமுதாயத்தை விட்டு ஒளிந்து கொள்கிறான். இவன் பாவத்தை செஞ்சானா? விபச்சாரத்தை செய்துவிட்டு சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழுகிற அந்த கூட்டத்திற்கு மத்தியில், மது அருந்திவிட்டு தலை நிமிர்ந்து வாழுகிற அந்த கூட்டத்திற்கு மத்தியில், கொலை செய்துவிட்டு தலை நிமிர்ந்து வாழுகிற அந்த கூட்டத்திற்கு மத்தியில் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா தலை குனிஞ்சு வாழ்றானாம். இப்படி வாழ்ந்தவர்கள் மக்கா காஃபிர் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ச்சியாக அவர்கள் செய்தார்கள், இந்த குழந்தையை இழிவோடு நாம் வைத்துக் கொள்வதா அல்லது மண்ணில் போட்டு புதைத்து விடவா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். இவன் எண்ணக்கூடிய எண்ணம் தீர்ப்பு கெட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மக்கா காஃபிருக்கும் இன்றைக்கு சமுதாயத்தில் பெண் பிள்ளைகளை வெறுப்பவர்களுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. ஒரே வேறுபாடு என்ன? அவன் இழிவு என்று பெண் பிள்ளை வெறுத்தான், இது சுமை என்று பெண் பிள்ளை வெறுத்தார்கள். வேற ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இல்ல ஏதாவது தவறு இருக்குதா? ரெண்டுமே ஒண்ணுதான். அவனுக்கு பேர் மக்கா காஃபிர், இவர்களுக்கு பேர் என்ன? பெரும்பாலாக வாழக்கூடிய முஸ்லிம் குடிகள், இஸ்லாமிய பெருமக்கள். இந்த ஊர்ல மெஜாரிட்டி நாங்க தான் சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு வாழ்க்கை கர்த்தகமாக வாழக்கூடியவர் என்று பெருமை பேசுபவர்கள். ஆனால் நிலைமை என்ன? பொம்பளை பிள்ளை பிறந்துடக்கூடாது. பெரும் பெரும் துவாக்கள் எல்லாம் இந்த ஊர்ல வைப்பார்கள். பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் வந்து பேசுவார்கள், அந்த துவா செய்வார்கள். யா அல்லாஹ், குமர பிள்ளைகள்லாம் கிடக்குது, அதை நீ தான் கரை சேர்க்கணும். கரை சேர்க்க முடியாத அளவுக்கு எல்லா தடுப்புச்சோறு இவர் கட்டிக்குவார். இவர் ஊருக்கு ஒரு வியாக்கியானம் பேசிக்கொள்வார், ஊருக்கென்ற ஒரு விளக்கத்தை தந்து விடுவார். இவர் ஊருக்கான வழிமுறையை கட்டமைப்பை உருவாக்கி விடுவார். ஆனா என்ன பேசுவார்? யா அல்லாஹ், நீ தான் கரை சேர்த்து விடணும். எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்துவிட்டு ரப்பிடத்தில் உதவி தேடக்கூடிய இந்த மனப்பான்மை எப்படிப்பட்டது தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாலைவனத்தில் இருக்கிறான், பயணத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பிரார்த்தனைக்கு இஸ்லாத்தில் ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. பயணத்தில் இருக்கக்கூடிய அவன் அழுக்கு படிந்த ஆடையோடு பரட்டை தலையோடு அவன் இருக்கிறான். அவன் அல்லாவை அழைக்கிறான், அல்லாஹ் அல்லாஹ் என்று நெருக்கடியான சூழ்நிலையில் அழைக்கிறான். அல்லாஹ் அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள் நபி அவர்கள். ஏத்துக்க மாட்டான், அவன் ஏகத்துவவாதி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அல்லாவை மட்டும் வணங்குபவன் அவன் அல்லாவைத்தான் அழைக்கிறான். அவன் மக்கா காஃபிர் கிடையாது. மக்கா காஃபிர் ஒருவரை கேட்டானே கடல்ல வைத்து, யா அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு கேட்டானே, அல்லாஹ் அவனை காப்பாற்றி கரையில் சேர்த்தான். அவனுக்கு கிடைத்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வது கூட இவனுக்கு இல்லை.
இவன் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், அல்லாஹ் என்னை காப்பாத்துங்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவன் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? இவன் சாப்பிடுகிற உணவு ஹராம், உடுத்துகிற ஆடை ஹராம், வாழ்கிற வாழ்க்கை ஹராம். ஹராமிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் இவன் கையேந்தினால் இவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்றார்கள் நபி அவர்கள். இதுதான் இன்றைக்கு இந்த ஊரினுடைய உலமாக்கள் பெரியவர்கள் எல்லாம் கேட்கிற பிரார்த்தனையினுடைய விளைவு. அதெல்லாம் உண்மை. எல்லா வழிமுறை நம்ம கிட்ட தான் இருக்கு. ஊருக்குள்ள பல பிரச்சனைங்க, இந்த ஊர்ல ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. தலாக்குக்காக வேண்டி பெரும் பெரும் மஷூரா வைக்கப்படுகிற ஊர் இந்த ஊர் மட்டும்தான். தலாக்கு குலா தினம் தினம் ஒன்று வருது. ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒரு பெட்டிஷன் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஊரினுடைய ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும் முடிவில் அமைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒவ்வொரு இயக்கத்தவர்களும் தனித்தனி கூட்டத்தை நடத்துறாங்க, தனித்தனி தர்பியாக்கள் நடத்துகிறார்கள், பெண்கள் இஸ்திமா நடத்துகிறார்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், பெரிய பெரிய சைக்காலஜி நிபுணர்களை எல்லாம் ஆலிம் பெருமக்களை எல்லாம் கொண்டு வந்து பாடம் நடத்துகிறார்கள். ஆனால் அடிப்படை ஒன்றை மறந்து விட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்ததை அதற்கு மாற்றமான கலாச்சாரத்தை செய்ததுதான் இவ்வளவு பெரிய தவறுக்கான காரணம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணுமா இல்லையா? இந்த பள்ளியில் வந்திருப்பவர்களோ, இதே தௌஹீத் வாதம் பேசுபவர்களோ, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்பவர்களோ, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என் பெண் பிள்ளைகளுக்கு நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேங்கிற இந்த நிம்மதிதான் உங்களை இந்த ஊர்ல நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறது. புரியறதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் பாருங்க. CAA நாளைக்கு வரப்போகுது, அல்லாஹ் நாடினால். அப்படி வந்தால் நீங்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்பதற்கு ஆவணத்தை காட்டுங்கள் என்பார்கள். அந்த ஆவணம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, 1954க்கு முன்னாடி இருந்ததுக்கான ஏதாவது ஒரு பிறப்பு சான்றிதழோ அது போன்ற ஏதாவது ஒரு ஆவணங்கள் இருக்கணும். ஆவணங்கள் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் குடியுரிமை அற்றவர்கள் என்று ஆயிரும். இல்லையா, நான் 1954க்கு முன்னாடி நான் பிறக்கல, நான் 80ல தானே பிறந்தேன். 80ல நீ பிறந்தியா? அப்ப 54க்கு முன்னாடி உங்களுடைய வாப்பாவோ உங்களுடைய வாப்பாவுக்கு வாப்பாவோ பிறந்திருக்கணுமே, அதுக்கான ஆவணத்தை காட்டினா நீங்க இருக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த ஊர்ல 60,000க்கும் அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இந்த 60,000த்துல ஒரு 2,000 பேர் கிட்ட அந்த ஆவணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2,000 பேர் காட்டி தப்பிப்பது சரியா, இல்ல பாக்கி 58,000 பேரால் இயலவில்லை, என்கிட்ட இருந்தால் நான் காட்ட மாட்டேன் என்று போராடுவது சரியா? எது நியாயம்? அந்த நிலையை அப்படியே வச்சு பாருங்க. என்கிட்ட வீடு இருக்கு, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, 4 வீடு இருக்கு, நான் வீட்டுக்கு கொடுத்துருவேன், வேற எவன் எக்கேடு கட்ட எனக்கு என்ன என்று விடுவது சரியா? என்கிட்ட வீடு இருக்கு, நான் வீடு கொடுக்க மாட்டேன். என்ன, நான் மௌத்தானதுக்கு அப்புறம் என் சொத்துல மார்க்கம் சொன்ன அடிப்படையில் என் பிள்ளைகளுக்கு எப்படி போய் சேரணுமோ சேரட்டும். இப்போ ஊடு கொடுக்கறதா இல்ல, எழுதி வைக்கிறதா இல்ல. இந்த ஊரினுடைய கலாச்சாரம் இஸ்லாத்திற்கு விரோதமானது. விரோதமான அந்த கலாச்சாரத்திற்கு மாற்றமாகத்தான் நடப்பேன் என்று நடப்பது சரியா? எது சரி? CAAக்கு வரும்பொழுது என்னிடத்தில் ஆவணம் இருக்கிறது என்று ஒருவர் காட்டி தப்பிப்பது நியாயமா? சமூகத்திற்கான துரோகம். அட பாவி, உன்னை மட்டும் நீ காப்பாத்துறியடா, பாக்கி உள்ளவங்கள செத்து போயிருவானே, நாளைக்கு நீ மட்டும் நிம்மதியா இருப்பியா? எங்களை அடிச்சுட்டு உன்னத்தானே அடுத்து அடிப்பான், நீ காட்டிட்டேங்கிறதுக்கான உன்னை விட்டுருவானா? எத்தனை பல விமர்சனங்களை தாங்கணும் தெரியுமா? அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இங்க இருக்கக்கூடிய தௌஹீத் மக்கள், நீங்க உங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏதாவது எழுதி வச்சிருந்தா திருப்பி வாங்கிக்கங்க. மார்க்க நியதி அதுதான். அல்லது உங்கள் பையனுக்கும் சமமாக கொடுத்திருக்கீங்களா? ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு நபித்தோழர் வரார். அவர் தன் மகனை அழைச்சிட்டு வரார். அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகனுக்கு நான் ஒரு அன்பளிப்பை தரப்போறேன். அன்பளிப்புனா என்ன? கையில கொடுக்கிற அன்பளிப்புனா அது வேற. இந்த பத்திரம் போடுறதுல ரசூலுல்லாஹ் காலத்துல பத்திரம்லாம் கிடையாது, சாட்சிகள் தான் உண்டு. இந்த லேண்ட் ஏன் லேண்டு, இதை நான் இவருக்கு கொடுக்கிறேன், நீங்க தான் சாட்சின்றுவாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபித்தோழர் தன் மகனை அழைத்து கொண்டு வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என் மகனுக்கு இதை நான் அன்பளிப்பாக தருகிறேன், எதையோ ஒன்று கொடுக்கிறார், அதற்கு நீங்கள் தான் சாட்சி. நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளை? இன்னொரு பிள்ளை வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு இதை கொடுத்தீங்களா? இல்ல கொடுக்கல. இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் நாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு நியாயம் என்ன தெரியுமா? எந்த பெண் பிள்ளைகளுக்கும் அதை வீடு கொடுக்காதீங்க. அதற்கு மாற்றமான வழிமுறையை இந்த சமுதாயத்தில் நீங்கள் உருவாக்குங்கள். பெண் பிள்ளைகளுக்கு வீடு கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்திற்கு மாற்றமான ஒன்றை உருவாக்குங்கள். நான் மௌத்தாயிட்டா என்கிட்ட இருக்கிற சொத்துல எது மிச்சம் இருக்கிறதோ எல்லா பிள்ளைகளை தேடி மார்க் அடிப்படையில் வந்துடும். இப்ப என்கிட்ட கேட்காதீங்க, நான் தரமாட்டேன். ஏன்? நான் ஒருவேளை தந்துட்டு இந்த தௌஹீத பேசினேன்னு வைங்க, பொம்பளை பிள்ளைக்கு வீடு கொடுக்கிறது சரி கிடையாது, என்கிட்ட பணம் இருக்கிறது நான் கொடுத்துட்டேன், சரி கிடையாது, நான் சரி கிடையாது என்று சொல்வதனால் அந்த தாவா, அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் போய் சேர நினைக்கிறீங்களா? ஒரு காலத்திலும் சேராது. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஊர்ல எல்லாருமே செழிப்போடு இருக்கிறாங்க, எல்லாருமே நிம்மதியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பெண் பிள்ளையை பெற்றவன் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறான். அவர்களுடைய வழி வேதனை என்ன தெரியுமா? இந்த பிள்ளை பருவ இதை அடைஞ்சிட்டுனா கதை முடிஞ்சிருச்சு. இந்த வீட்டை அவன் கட்டுறதுக்கு அவன் படுற பாடும்,
வெளிநாட்டிற்கு சென்றாக வேண்டும் என்ற குடும்பத்தாரனுடைய நிர்பந்தமும், எல்லா விதமான பொருளாதார தவறான வழிகாட்டுதலும் இந்த பெண் பிள்ளைகளை காரணம் வைத்து இந்த ஊரினுடைய தவறான கலாச்சாரம் மட்டும்தான் காரணம். இங்க இருக்கக்கூடிய சுயமரியாதை கொண்ட ஆண்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டுமே நேசிப்போம் என்ற மனநிலையில் உள்ளவர்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வீட்டை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த வழிமுறையை முழுமையாக மாற்றி அமைப்பதற்கான இடத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. வேற யாரும் இதை தப்புனாது பேசுற இடத்துல இருக்கிறாங்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதுவை சரி என்று பேசிய ஒரு கூட்டம் உண்டு. மக்கா காஃபிர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் தவறு என்று பேசிய ஒரு கூட்டம் உண்டு. இஸ்லாமிய சமூகத்தவர்கள் யார் முதல்ல மதுபாட்டில் தூக்கி எறியணும்? தவறுன்னு பேசியவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். சூரா மாயிதாவினுடைய 90வது வசனம், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், குறிக்கேற்பதற்கான அம்புகள், பலிப்பீடங்கள், இது அனைத்தும் அருவருப்பானது. ஃபஜித்தனிபுஹு, அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றால் வசனத்தை இறக்குகிறான். இறக்கிய மறுகணம் அபூ தல்ஹா தன் வீட்டில் இருந்த மதுபானங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வெளியே கொட்டினார். இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. நேற்று வரை கலாச்சாரம், போன நிமிடம் வரை கலாச்சாரம். இப்ப என்ன? இது இல்லை, இது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. தூக்கி எறிந்தார். என்றைக்கு சரியான அறிவுரை வருமோ, தன்னை தானே பக்குவப்படுத்திக் கொண்டு தனது ஈமான் யாருக்கு வளர்கிறதோ அவர்கள்தான் ஈமான் கொண்டவர் என்று அல்லாஹ் பதிவிடுகிறான். திருக்குரானிலே அல்லாஹ் பேசுகிறான். ஒரு காலம் இருந்ததை நீங்கள் யோசித்து பாருங்கள். வரதட்சணை வாங்க மாட்டோம், வரதட்சணை யாரிடத்திலும் பெறமாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் உருவாக ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த ஊரினுடைய நிலைமை என்ன? வீடு வாங்க மாட்டோம் என்று இளைஞர்கள் வந்தால் கூட வீட்டை கொடுத்துத்தான் அனுப்புவோம் என்ற நிலையில் தான் தாய்மார்களும் தந்தையர்களும் இருக்கிறார்கள். இந்த வழிமுறை உடைச்சிருங்க. இது இருக்கின்ற வரை இந்த சமுதாயத்திற்கு இன்னொரு நேர் வழிகாட்டுதல் இருக்காது. எந்த அளவிற்கான நிலைமை தெரியுமா? தனது வீட்டை தன் மகளுக்காக ஒருவர் கொடுத்து தன் மருமகனையே வீட்டிற்கு வர வைத்து வாழ வைப்பதனுடைய சூழ்நிலை பெண்களுக்கு ஒரு உயர்பட்சமான ஒரு அதிகாரத்தை கையில் தூக்கி கொடுக்கிறதுக்கு சமம். இதனுடைய விளைவு என்ன? கணவர் மனைவி இடத்துக்கு போயிடுறாரு, மனைவி கணவன் இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னைக்கு ஏராளமான விவாகரத்துகள் எல்லாம் பெண்களாக எடுக்கிற முடிவு. நீ போனா போய, எனக்கு வீடு இருக்குது. இதே ஆணிடத்தில் அதிகாரம் இருந்து ஆணுடைய வீட்டில் தான் ஒரு பெண் தங்கியாக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்து அந்த பெண் ஒருவேளை கணவனோடு சண்டையிட்டு தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வரும்பொழுது தந்தை அதை சுமையாக பார்க்கிற நிலை வந்தால் மனைவிமார்கள் எல்லாம் அடக்கமாக தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு தாங்கள் அந்த நிர்வாகத்திற்கு, கணவனுடைய நிர்வாகத்திற்கு கட்டுப்படுகிற இடத்திற்கு வருவார்கள். உண்மையில் அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்கள். இந்த சமுதாயத்தில் நிலைமை என்ன? மனைவிமார்களுக்கு அதிகப்படியான அதிகாரம், கணவன்மார்களுக்கு அதிகாரமற்ற நிலை. மனைவிமாருக்கு கட்டுப்பட்டால் அந்த வீட்டில் வாழலாம், கட்டுப்படலைன்னா கடற்கரையில் போய் படுக்கலாம். இதான் நிலைமை. இல்லை, இது கிடையாது. இந்த ஊரினுடைய நிலைமை இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பல பள்ளிவாசல்ல சத்திர மாதிரி கட்டி விட்டுருக்காங்க தெரியுமில்ல. பல பள்ளிகளில் பழங்கால பள்ளி 100 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் பழங்கால பள்ளியெல்லாம் நீங்க பார்க்கலாம். முன்னாடி ஒரு திண்ணையை போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு சீட்டை போட்டு. அதெல்லாம் பல வயதானவர்கள் நடுராத்திரி வந்து படுக்கிற ஆட்கள் உண்டு. பல திருமணம் முடித்தவர்கள் வந்து படுக்கிறாங்க. எது கட்டி வச்சிருக்கிறாங்க? வீட்டில் சண்டை போட்ட மாப்பிளமார்கள் வந்து படுக்கிறதுக்கு. இதான் உண்மை. அதை கட்டியதற்கு ஆரம்பத்தில் ஏதாவது வேற ஏதாவது நோக்கம் இருக்கலாம், நிழலுக்காக ஒதுங்குவது என்று இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அது எதுக்கு பயன்படுது? நீங்கள் திருமணத்தினுடைய தவறான வழிகாட்டுதலை காட்டியதனுடைய விளைவு ஏராளமான ஆண்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து வெளியே வந்து தவிக்கிற நிலை. ஏராளமான இஸ்லாமிய ஆண்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை கசந்த நிலையில வந்திருக்கிறதுக்கான நிலை. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா பெண்களாகி அவர்களுக்கு வீடு தரக்கூடாது. எப்ப கொடுக்கணும்? என் மௌத்துக்கு அப்புறம் இஸ்லாம் சொன்ன அடிப்படை சொத்து உனக்கு வந்து சேரும். அது என்ன அடிப்படையோ, இஸ்லாம் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் மகனுக்கு, மகளுக்கு, மூத்ததுக்கு, இளையதுக்கு எல்லாத்துக்கும் வரும். மௌத்துக்கு முன்னாடி 10 பைசா கேட்காது. படிக்க கேளு, மருத்துவத்துக்கு கேளு. அது நான் ஆணுக்கு கொடுக்கிறேன், பெண்ணுக்கு கொடுக்கிறேன், அது வேற. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எனக்கு தாங்குற நிலை உனக்கு வரக்கூடாது, தருகிற நிலை எனக்கு வரக்கூடாது என்ற நிலையை நீங்கள் உருவாக்கினால் இந்த சமுதாயம் மிக பெரும் முன்னேற்றத்தை அடையும். திருமண வாழ்க்கையினுடைய அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறானே, தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் மன அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மன அமைதியை மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண் சென்று இவனை விட்டால், இந்த வீட்டை விட்டால் எனக்கு கதி இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும் பொழுது எல்லா மனைவிமார்களும் கட்டுப்படுகிற இடத்தில் வருவார்கள், எல்லா கணவன்மார்களும் தன்னுடைய நிர்வாகத்தை அமைக்கிற இடத்தில் வருவார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லி தந்த திருமணம். இந்த திருமண வாழ்வை நாம் புறக்கணிக்கிறோமே ஆனால்
ஊரினுடைய கலாச்சாரம், முன்னோர்களுடைய வழிபாடு, முன்னோர்கள் காட்டி தந்தது என்ற அடிப்படையிலே இஸ்லாத்தினுடைய நெறியை நீங்கள் புறக்கணிப்பீர்களே, ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படு. ஃபஇன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தால், நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க நீ போனால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின், அத்தகைய ஏக இறைவனை மறுப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுதா? காஃபிருங்கிறான். யாரு காஃபிரு? இதுவரைக்கும் நாம தெரிஞ்சுக்கிட்டது இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை நம்பாதவர்கள், இந்த மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள் மட்டுமல்ல காஃபிர். என் தூதர் ஒன்றை சொல்லி அவர் ஒன்றை காட்டி தந்து நீங்க என்ன சொல்லித்தர நான் என்ன கேட்கன்னு போறியா, நீ காஃபிர், உன்னை நான் நேசிக்க மாட்டேங்கிறான். ரப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். இந்த கலாச்சாரத்தை விட்டொழிந்து இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையிலான திருமண கலாச்சாரத்தை இந்த ஊருக்குள் நீங்கள் விதைத்தால் உண்மையில் இந்த ஊர் பல மக்களுக்கும் பல மாற்று மதத்தவர்களுக்கும் பல இஸ்லாமிய ஊர்களுக்கும் முன்னோடியாக மாறுகிற நிலை வரலாம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.